Hi students, this is your science miss. Now we are going to discuss Unit 12 Atomic Structure Part 2. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியை பற்றி படித்தோம் இல்லைங்களா. ஸோ டால்டன் அட்டாமிக் தியரியில் டால்டன் என்ன சொன்னார், ஆட்டம் இஸ் அ ஸ்மாலஸ்ட் இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறம் அதனுடைய லிமிட்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டம் வந்து நோ மோர் அ இன்டிவிசிபிள் பார்ட்டிக்கல், அதில் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ப்ரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் நியூட்ரான்ஸுங்கிறோட ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சொன்னவர் தான் வந்து ஜே தாம்சன். அவர் வந்து தன்னுடைய ப்ளம் புட்டிங் மாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜே தாம்சன் ப்ரொவைடட் த ஃபர்ஸ்ட் ஹிண்ட் that an atom is made of even smaller particles. ஸோ தன்னுடைய மாடல் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணார்னா, he proposed a model of the atom that is sometimes called the plum pudding model. சரிங்களா. ஸோ the atoms were made from a positively charged sphere with negative charged electrons embedded in it. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஸ்பியரில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து எம்பர்ட் ஆயிருக்கு, அங்கங்கே புதஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய மாடலில் சொன்னார். த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். அதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவலாக இருந்ததுனால ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் எலக்ட்ரிக்கலி ஸ்டேபிள், அதனால ஸ்டேபிளாக இருந்தது ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இங்கே இந்த ரெட் கலர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். அதில் பிளாக் கலரில் சீட்ஸ் வந்து எம்பர்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். இந்த ஸ்பியர் வந்து பாசிட்டிவ் ஸ்பியர், அதில் அங்கங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்து எம்பர்ட் புதஞ்சிருக்கு. இதுதான் வந்து ஜே தாம்சனுடைய அட்டாமிக் மாடல். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் என்ன படிக்க போகிறோம்னா, வேலன்சி அப்படின்னு படிக்க போகிறோம். ஸோ ஒரு ஆட்டம்னுடைய ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து அதனுடைய நியூக்ளியஸில் இருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆர்பிட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எலக்ட்ரான்ஸில் அதனுடைய அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ வேலன்சி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆட்டம் டு கம்பைன் வித் அதர் ஆட்டம். ஒரு அதர் ஆட்டமோட இன்னும் ஒரு ஆட்டம் வந்து போய் ஜாயின் ஆகணும்னா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வந்து கம்பைனிங் கெப்பாசிட்டியாக இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வேலன்சின்னு சொல்லுவோம். வேலன்சினுடைய இன்னொரு டெஃபினேஷன் பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் ஆட்டம் வாண்ட்ஸ் டு லூஸ் கெயின் ஆர் ஷேர் இஸ் கால்ட் இட்ஸ் வேலன்சி. இன்னொரு ஆட்டமோட சேர்றதுக்காக அது தான் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை சில டைம் லூஸ் பண்ணிடும், சில டைம் கெயின் பண்ணும், இல்லை சில டைம் இன்னொரு ஆட்டமோட ஷேர் பண்ணிக்கும். அந்த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்சி. அந்த கம்பைனிங் கெப்பாசிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ இங்கே கவனிங்க, நியூக்ளியஸில் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் என்னன்னு சொல்லுவோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு எலிமெண்ட், ஒரு ஆட்டம் வந்து இன்னொரு மெட்டல் ஜாயின் ஆகும்போது சில நேரத்தில் தங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிடும், சில நேரத்தில் தங்கிட்ட இருக்கிற இன்னொரு ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும், அண்ட் சில நேரம் ஷேர் பண்ணிக்கும்னு சொன்னோம் இல்லையா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை தங்கிட்ட இருந்து கொடுத்துது. இப்போ சோடியம் ஆட்டம் எடுத்துக்கிறோம். சோடியம் ஆட்டம்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 281. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் உங்களுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, அது ஒரு ஸ்டேபிள் ஆட்டமாக இருக்கிறதுக்காக அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானை அது வெளியில் கொடுத்துருது. அப்படி கொடுக்கும்போது அதுலேருந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வெளியில் போயிடுச்சு. அது என்னவா மாறிடுச்சு, சோடியம் அயானாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் நம்மளுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ஒரு இங்கே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருந்த அந்த ஒரு எலக்ட்ரான் அது வெளியில் கொடுத்துச்சு. ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா. இதே மாதிரி கெயின் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குளோரின். இப்போ குளோரினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 287.
அது என்ன பண்ணுது 7 இருக்கு அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ல. அது ஒரு ஸ்டேபிள் ஆட்டமா ஆகணும்னா அதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் தேவை இல்லையா? ஸோ அது என்ன பண்ணுது இன்னொரு எலக்ட்ரானை வாங்கிட்டு ஒரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆன உடனே அது குளோரின் அயான் Cl மைனஸாக மாறிடுது. ஸோ ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியோ இல்லை ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியோ அது ஸ்டேபிள் எலக்ட்ரானாக மாறிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் குளோரைன் HCl இதில் பாருங்க குளோரினுடைய வேலன்சி வந்து 1, வாட்டர் H2O ஆக்சிஜனுடைய வேலன்சி வந்து 2, அமோனியம் NH3ல நைட்ரஜனுடைய வேலன்சி வந்து 3, மீத்தேனில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ கார்பனுடைய வேலன்சி வந்து H. ஸோ மோனோவேலன்சி, டைவேலன்சி, ட்ரைவேலன்சி அண்ட் டெட்ரா வேலன்சி. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்க்கும் அதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் செல்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வேலன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலிமெண்ட்க்கு மோனோ வேலண்ட்டோ, டைவேலண்ட்டோ, ட்ரைவேலண்ட்டோ, டெட்ரா வேலண்ட்டோ ஏதோ ஒரு வேலண்ட் இருக்கும் இல்லையா? ஆனால் சில நேரங்களில் atoms of some elements combine with atom of other elements and form more than one product. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு வேலன்சியில் இருக்கும், இன்னொரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது வேற ஒரு வேலன்சி இருக்கும். ஸோ thus they are said to have different combining capacity. So these atoms have more than one valency. So more than one valency இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா வேரியபிள் வேலன்சி அப்படின்னு சொல்லுவோம். Some cations exhibit more than one valency. இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வேரியபிள் வேலன்சிக்கு காப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காப்பர் வந்து குப்ரஸாக இருக்கும்போது அதனுடைய வேலன்சி 1, குப்ரிக்காக இருக்கும்போது அதனுடைய வேலன்சி 2. அதே மாதிரி சில்வர்லேயும் பார்த்தீங்கன்னா வேலன்சி 1 இருக்கு 2 இருக்கு. மெர்க்குரிக்கும் வந்து வேலன்சி Hg1 இருக்கு Hg2 இருக்கு. அயனில் பார்த்தீங்கன்னா ஃபெரஸாக இருக்கும்போது அதனுடைய வேலன்சி 2ஆக இருக்குது, ஃபெரிக்காக இருக்கும்போது அதனுடைய வேலன்சி 3ஆக இருக்குது. ஓகேவா? ஸோ இது எல்லாம் வந்து வேரியபிள் வேலன்சிக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம அயான்ஸை பற்றி படிக்க போகிறோம். In an atom, the number of protons is equal to the number of electrons and so the atom is electrically neutral. ஸோ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அத்தனை ப்ரோட்டான்ஸ் இருக்கும், அதனால தான் அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். when an atom gains an electron it has more number of electrons and thus it carries நெகட்டிவ் சார்ஜ். எப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் கெயின் பண்ணுதோ அப்போ அது வந்து என்ன ஆகிடும் நெகட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். அதே மாதிரி எப்போ ஒரு எலக்ட்ரான் அதை லூஸ் பண்ணுதோ அப்போ அது பாசிட்டிவ்லி சார்ஜாக மாறிடும். when an atom loses an electron positive sign shows that is ஒரு எலக்ட்ரான் வந்து gain by an atom. Sometimes two or more atoms of different elements collectively lose or gain electrons to acquire positive or negative charge. ஓகேவா? thus we say that an atom or a group of atoms when they either lose or gain electrons get converted into ions or radicals. ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் அயான்ஸை பற்றி படிக்க போகிறோம். என்னென்ன அயான்ஸ் இருக்கு? கேட்டயான்ஸ் அண்ட் ஆனயான்ஸ். ஸோ கேட்டயான்ஸ், if an atom loses one or more electron during a chemical reaction it will have more number of positive charge on it. ஸோ நிறைய பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாகிடும், ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வெளியில் போயிடுச்சு இல்லையா? ஸோ தீஸ் ஆர் கால்ட் கேட்டயான்ஸ் ஆர் பாசிட்டிவ் ரேடிக்கல்ஸ். இங்கே பாருங்க, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சு கொடுத்தேன். சோடியம் ஆட்டமில் என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 281 இல்லையா? ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அது ஸ்டேபிள் ஆட்டமாக மாறுறதுக்காக அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரானை அது லூஸ் பண்ணிடுது. அப்போ என்ன ஆகும்? 2,8 தான் இருக்கும் அதனுடைய கான்ஃபிகரேஷன். கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள் ஆட்டமாக மாறிடும். ஆனால் அது என்னவா மாறிடுச்சு? சோடியம் ஆட்டம்லேருந்து சோடியம் அயானாக மாறிடுச்சு. ஏன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இப்போ சேமாக இல்லை, ஒரு பாசிட்டிவ் அதிகமானதுனால அது சோடியம் அயான், அதாவது கேட்டயானாக மாறிடுச்சு. அதே மாதிரி ஆனயான், if an atom gains one or more electrons during a chemical reaction it will have more number of negative charge on it. These are called anions or negative radicals. இங்கே இது அதே எக்ஸாம்பிள் தான். குளோரின் ஆட்டமில் அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன?
287. ஸோ அவுட்டர்மோஸ்ட் ஷெல்லில் நம்மளுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அது ஸ்டேபிள் ஆட்டமாக மாறணும்னா 8 எலக்ட்ரான்ஸ் தேவை இல்லையா? ஸோ என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. அப்போ கெயின் ஆகும்போது என்ன ஆகும்னா 288 ஆயிடுது. அப்போது அதனுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் சேமாக இல்லாததுனால, ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால அது குளோரின் அயானாக மாறிடுச்சு. அதாவது Cl மைனஸாக மாறிடுச்சு, ஆனயானாக மாறிடுச்சு. ஓகேவா? டிஃப்ரெண்ட் வேலண்ட் அயான்ஸ். ஸோ இது கூட அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஒரு வேலன்ஸ் 1 இருந்தால் மோனோ வேலண்ட், வேலன்ஸ் வந்து 2 இருந்தால் டை வேலண்ட், ட்ரை வேலண்ட், இது டெட்ரா வேலண்ட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா? Students, do this activity as homework. We will continue the remaining part of the lesson in the next video. Thank you, students.